வணக்கம். நான் காரை ராஜேஷ் லுக்ஸ். இன்றைக்கு லண்டனில் நார்த் வெம்பிளி பகுதியில் சினோ திடீரென்று கொட்டியிருக்கின்றது. பனி முட்டங்கள் நிறைந்திருந்தன. எனக்கு தெரிந்தது கடும் குளிர் -4 இருந்தது. அப்போ நான் நினைச்சேன் சினோ கொட்டலாமாட்டு. வெதரும் அப்படித்தான் காட்டிக்கொண்டிருந்தது. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. எல்லாம் சிறார்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்திய தமிழர்கள், வேறு நாட்டவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையின்படி சந்தோஷமாக இருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் சினிமாவை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். கையெல்லாம் குத்துவது மக்களே. இதுதான் இந்த நாட்டில் குளிர தாங்குகிற சக்தி குறைஞ்சு போய்விட்டது. ஏனெண்டா தெரியும் தானே, அந்த உடம்பில் எனர்ஜி லெவல்கள் குறைஞ்சு கொண்டிருக்கு. அந்த குளிர தாங்குகிற சக்தி மிகவும் குறைவாக இருக்கின்றது. தெரிகிறதா? எல்லாம் பூத்து கட்டிக்கொண்டே வந்திருக்கிறோம். உங்களை எடுக்கிறதுக்கு எலாவுடா கொடுக்குறீங்களா? இப்போ 1 இயர் முடியாத பேபிஸுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் இனோவாக இருக்குது. அவைகளுக்கு ஹாப்பியாக இருக்கிறது. இல்லை பக்கத்தில் நிற்கிறவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் தமிழாக்கள். மீன்படி அந்த சிறார்கள் எல்லாம் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பார்க்க சந்தோஷமாக இருக்கின்றது மக்களே. மீன்படி அழகாகத்தான் இருக்கின்றது மக்களே. லண்டன் வெம்பிளி பகுதியில் நல்ல நார்த் வெம்பிளி என்ற இடத்துல சினோ கொட்டியிருக்கு. திடீரென்று கொட்டி இருக்குது பாருங்கள் மக்களே. பார்க்க சந்தோஷமாக இருக்கின்றது. அவ்வளவு அழகாக இருக்கின்றது. உண்மையாகவே போன வருடங்களில் இந்த சினோ கொட்டவில்லை. பாருங்கள் மக்களே எப்படி இருக்கிறது என்று. சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாம் வெளியேறண்டு இருக்கின்றது. சறுக்குது மெல்லமாக தான் நடக்க வேணும். குளிர் கூட சறுக்கி கொண்டு இருக்குது. எனக்கு நீண்ட நாள் ஆசை என்னென்னா, இந்த சினோ அடிக்கிற நேரங்களில் நான் இந்த வீடியோ செய்ய வேணுமென்று. இன்றைக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். சின்ன பிள்ளைகளெல்லாம் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். சினோ கட்டி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அழகாக இருக்கின்றது. எல்லோரும் பாருங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். மிக அழகாக இருக்கின்றது. கார்கள் எல்லாம் படிந்திருக்கின்றது. சில பேபிஸுக்கு ஃபர்ஸ்ட் இனோவாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இயர் வராதவைக்கு. இவ்வளவு அழகாக இருக்கின்றது. புட்கள் எல்லாம் வெள்ளையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சினோ அந்த குளிர் கூட கொஞ்சம் சறுக்கிற தன்மை இருக்கின்றது பாருங்கள் மக்கள். சிறியவர்கள் எல்லாம் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இங்கே லண்டனில் சினோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? எங்களுக்கு செகண்ட் டைம். ஹார்ட்விக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ. உங்களோட பேரை சொல்லுங்க. தினேஷ். எந்த ஊரை சேர்ந்த நீங்கள்? எந்த நாட்டு? சென்னை, இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். இந்தியா, சென்னையா? ஓகே. உங்களோட பேரை சொல்லுங்கள். என் பேர் ஐஸ்வர்யா. ஓகே. நோ குட் நேம். தேங்க்யூ. என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு சினோ? இல்லை, நாங்கள் இது 4th இயர் இங்கே இருக்கோம். பட் செகண்ட் டைம் நாங்கள் இந்த ஸ்னோ பார்க்கோம். யா லாஸ்ட் இயர் இல்லையே என்ன? இல்லை. நீங்கள் இந்த இடத்துக்கு இந்த பில்டிங் எத்தனை வருஷம்? 4 years ஆச்சு. நோ
இங்கே இங்கே இந்த ஆமாம் இந்த வீட்டுக்கு வந்து 4 years 4 இயர்ஸ் ஓகே ஓகே தம்பின்ற பேர் என்ன ஹார்ட்விக் ஹார்ட்விக் ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே ஸ்னோ இது லண்டன். சந்தோஷமாக இருக்குது உங்களை கண்டது ஏன்டா எங்களுக்கு லண்டனில் வெளிநாடுகளில் தமிழ் பேசுகிற மக்களை கண்டா அதுவும் இந்திய மக்களை கண்டா எங்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு மிகவும் பிடிக்கும். நேற்று ஒரு ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ மாதவன் ஆக்டர் மாதவன் சொன்னார் தனக்கு ஸ்ரீலங்கன் தமிழில் ஜெஃப்னாட் தமிழாக்களின் கதையை கேட்டால் சந்தோஷமாக இருக்க அவர்களுடைய செந்தமிழ் நல்லாக பிடித்திருக்கிறது என்று சொல்லி பொதுவாகவே இந்திய மக்களுக்கு எங்கள்ட தமிழ் பிடிக்கும். எங்கள்ட கொஞ்சம் விளங்கி கொள்கிற கஷ்டம், ஆனால் அவங்க அதை விரும்புகிறாங்க. ஒரு முறை இந்த இலங்கைக்கு விசிட் பண்ணுங்கள். நிறைய ஜெஃப்னாக்கு இப்போ நிறைய ஆட்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஷிப்பில் வந்துடும், ஃப்ளைட் வருது ஜெஃப்னாக்கு. நீங்கள் என்ன இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், 2 பேருமே ஐடியில் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் அம்மாவுக்கு அங்கே ஒரு கொடுங்க காரை ராஜேஷ் லுக்ஸ் அண்டு. ஓகே, உங்களை பேட்டி எடுத்ததில் சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம்மா. ஓகே, மக்களே குளிர் தாங்க முடியவில்லை, வழுக்குகின்றது. மெல்லமாக வீட்டுக்குள்ளே போய் இறங்க போகிறேன். இன்றைக்கி எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இல்லைண்டா இன்னும் கூடுதலாக ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைகளெல்லாம் நின்று ஸ்னோ கட்டி விளையாடுவார்கள். ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே அப்படியே எவ்வளோ கொட்டி தள்ளிட்டுது பாருங்கோ. கார்கள் எல்லாம் ஸ்னோ படிந்திருக்கிறது. இனி இது சுரண்டி கொட்டுறதுக்கிடையிலேயே பெரிய கஷ்டப்பட்டுருவாங்க. வணக்கம், நான் காரை ராஜேஷ் லுக்ஸ். இந்த லண்டன் வெம்பிளி பகுதியில் நல்ல ஸ்னோ கொட்டி இருக்கிறது. நான் இப்போ எங்கள்கிட்ட கார் பார்க்கிங்கில் வந்து நிற்கிறேன். விளங்குகிறதா? கார்கள் பார்க்கிங் எல்லாம் கொட்டி விட்டுருக்கின்றது. பாருங்கள் மக்களே, வெள்ளை மலை பொழிகின்றது. இந்த வெள்ளை மலை எம்மை மகிழ்விக்கின்றது. ஓ குளிரே குளிரே உன் மகிமை தெரிகிறது. வெள்ளை மலை பொழிகின்றது. நான் காரை ராஜேஷ் லுக்ஸ். பாருங்கள் மக்களே, எங்களுடைய கார் பார்க்குங்க வந்து நிற்கின்றேன். மிகவும் அழகான கும்பி கும்பியாக சினோக்கள் கொட்டி கொண்டிருக்கின்றன. பார்க்க அழகாக இருக்கின்றது. கையெல்லாம் குத்தி கொண்டிருக்கின்றது. வணக்கம், நான் காரை ராஜேஷ் லுக்ஸ். ஸோ குளிர் குளிர் கிடக்கின்றது மக்களே. எங்களுடைய கெட்டப்பை பாருங்கோ, சரியான குளிராக இருக்குது. வானம் இன்று பனிமலை பொழிகின்றது. வானம் என்று பனிமலை பொழிகின்றது. எங்கள் மனங்கள் எல்லாம் வெள்ளையாய் மாறுகின்றது. வானம் என்று பனிமலை பொழிகின்றது. உண்மையிலேயே பனி மழை பொழிந்து இருக்க எங்களுடைய மனங்கள் எல்லாம் வெள்ளையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. உண்மையின்படி சந்தோஷமாக இருக்கிறோம். வெளியில் பனி சினோ குவியல்கள் குவித்திருக்க உண்மையின் பூரிப்பாக இருக்கின்றது. இன்னும் 4-10 நண்பர்களுடன் சேர்ந்து அதை ரசிப்பதற்கு முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் எல்லோரும் அவங்க வேலையெல்லாம் பார்த்து கொண்டு போயிட்டார்கள். திடீரென்று ஜன்னலில் பார்த்தேன், அப்படியே அப்பா முட்டிட்டு தன்னோடு தட்டப்பட்டு வெளிக்கிட்டு கொண்டு ஓடியது கொஞ்சம் எடுத்திருக்கின்றேன். சந்திப்போம் மீண்டும். இன்னொரு பனிமலையை காண சந்தோஷப்படுகிறேன்.
வணக்கம், நான் காரி ராஜேஷ் லுக்ஸ்.